السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாடிப்பானான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய மாதமெல்லாம் நிறைவு பெற்றதற்கு பின்னால் ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்கங்களில் மக்தப் மதரசாக்கள், ஒவ்வொரு பள்ளிகளிலும் காலை மதரசாக்கள் துவங்கப்படுகின்ற ஒரு நேரம். சில இடங்களில் அது துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பள்ளியிலும் காலை மதரசா துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரபி மதரசாக்கள், ஆலிம் உலமாக்களை உருவாக்குகின்ற அந்த மதரசாக்களும் திறக்கப்படுகின்ற ஒரு நேரமாக, காலங்களாக இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் மக்தப் மதரசாவினுடைய மாணவ கண்மணிகளுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் ஆழமாக அழுத்தமாக நான் உரையாடிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற விஷயங்களை கேட்பதை போல நீங்கள் இவைகளை கேட்டுவிட்டு கடந்து சென்று விடக்கூடாது. மக்தப் மதரசாக்கள், காலை மதரசாக்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய இளவயது காலங்களில் நீங்கள் மதரசாவோடு, மக்தப் மதரசாவோடு தொடர்பில் இருந்த அந்த நேரம், அந்த கால சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தது, உங்களுக்கு எப்படி அது கற்பிக்கப்பட்டது, உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள், வளர்த்தெடுத்தார்கள், பக்குவப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் அந்த காலங்களில் நாங்கள் ஓதி விதம் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆச்சரியத்தோடு உங்களிடத்தில் நாங்கள் அவைகளை கேட்டு அறிந்திருக்கின்றோம். காலை மதரசாவில் அதிகாலைகளுக்கு எழுந்திருத்து வேகமாக பள்ளிக்கு வந்து சுபகுத்துள்ளது, அதற்கு பின்னால் பள்ளியிலே அப்படியே அமர்ந்து அந்த ஆரம்ப பாடங்களை, அலிஃபை தொடங்கி மற்ற பாடங்களை எல்லாம் தொடர்ந்து ஓதுகின்ற அந்த ஓதி பக்குவப்பட்ட அந்த காலங்களில் பாடங்கள் மாத்திரம் உங்களுக்கு போதிக்கப்படவில்லை, உங்களுடைய மனதும் பக்குவப்படுத்தப்பட்டது. அதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய ஆசிரியருக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து அலிஃபை மட்டும் ஓதவில்லை, அந்த அலிஃபினுடைய அச்சரத்திற்கு பின்னால் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு
நடந்து கொள்ள வேண்டும்? உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களிடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? சமூகத்தினுடைய பண்பாடுகளில், சமுதாய சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மஜ்லிஸ்களிலும் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துகின்ற அந்த நேரம் தான் மக்தப் மதரசாவினுடைய சூழ்நிலைகளாக அன்றைக்கும் இருந்தது. அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்றைக்கும் அப்படித்தான் அது இருக்கும். ஒரு மஜ்லிஸ் என்று வருகின்ற பொழுது, ஒரு நிக்காஹ் மஜ்லிஸ் அல்லது ஒரு துஆ மஜ்லிஸ் அல்லது ஒரு தொழுகையினுடைய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸினுடைய நேரங்களில், ஒழுக்க சூழ்நிலைகளில் சிறார்களாக நீங்கள் இருக்கின்ற நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு போதித்ததன் காரணத்தினால் இன்றைக்கும் அந்த மஜ்லிஸினுடைய ஒழுக்கத்தை பேணுகின்ற ஒரு பாக்கியசாலிகளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாரிசுகள் அப்படி இருக்கின்றார்களா என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பு, குர்ஆன் ஓதுவதனுடைய அந்த நன்மைகள், ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதனுடைய அந்த சிறப்பு, அதனுடைய நன்மைகள் என்பதையெல்லாம் ஹதீஸ்களில் ஏராளமான விஷயங்களை நாம் சொல்லி தந்திருக்கின்றோம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட அந்த மக்தப் மதரசாவினுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு எப்படி அது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு இடம் நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிகாலையிலே எழுந்திருப்பார்கள். அதிகாலையில் நாங்கள் எழுந்திருத்து விடுவோம். வேகமாக நாங்கள் பள்ளிக்கு வந்து விடுவோம். அதற்கு பின்னால் பள்ளிக்கூடத்தினுடைய பாடம் துவக்கப்படுகின்ற நேரம் வரை பள்ளியிலேயே அமர்ந்த அந்த பாடங்களை, குர்ஆனுடைய பாடங்களை நாங்கள் ஓதி, அதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையில் இவ்வளவு சூறாக்களையும் துஆக்களையும் தஸ்பீஹாத்துகளையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரங்களில் நாங்கள் ஓதுவதற்கு அந்த மக்தப் மதரசாக்கள் எங்களுக்கு காரணமாக, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக, ஒத்தாசையாக இருந்தது என்று இன்றைக்கு நாம் அந்த காலங்களை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாரிசுகள் அந்த மக்தப் மதரசாக்களோடு எப்படி அவர்கள் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக கல்வி மிக மிக அவசியம். உலக கல்வி இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் அந்த உலக கல்விக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை விட ஒரு மடங்கு சற்று கூடுதலாக தீனுடைய கல்விக்கு நாம் இந்த உலகத்தில் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு காலத்தினுடைய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு அந்த ஒழுக்கங்கள் அவர்களுக்கு அடித்து சொல்லிக் கொடுக்கப்பட்டதன் காரணத்தினால் ஒழுக்க நெறி மாறாதவர்களாக இன்றைக்கு நாம் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய வாரிசுகள் ஒழுக்க நெறியில் அவர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்தப் மதரசாவில் ஓதக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற நாம் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை ஒரு மக்தப் மதரசாவில் ஒரு ஆசிரியரிடத்தில் நாம் சேர்க்கின்றோம் என்று சொன்னால், அவர் அலிஃபை தொடங்கி குர்ஆனுடைய பாடத்தை முடிக்கின்றவரை எந்த மதரசாவிற்கும் அவர்களை நாம் மாற்றக்கூடாது. அந்த குழந்தைகளும் மாறி செல்வதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அலிஃபையில் தொடங்கி அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியருக்கு தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பயின்று கொண்டிருக்கின்றான், என்ன பாடத்தை அவன் ஓதுகின்றான், எந்த பாடத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான், அடுத்து என்ன பாடம் ஓத வேண்டும் என்று அந்த ஆசிரியருக்கு தான் தெரியும். நீங்கள் பள்ளிகளை மாற்றி வேறு ஒரு ஆசிரியரிடத்தில் நீங்கள் சேர்க்கின்ற பொழுது அங்கே கூடுதல் குறைவுகள் ஏற்படலாம், அல்லது ஏதாவது பாடங்கள் மாறலாம், அல்லது ஏதாவது பாடத்தினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்ற பொழுது அந்த மாணவனுடைய அரபி ஓதுகின்ற அந்த கற்கும் திறனில் நாமே இந்த உலகத்தில் குறைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக கல்வியில் இப்படி ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்குவோமா? உலக கல்வியில் இப்படி நாம் செய்வோமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த மாணவர், இன்றைக்கு நம்ம ஊரில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் நாம் சேர்க்கின்றோம். அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு விடுமுறை வருகின்றது. அந்த விடுமுறை வந்ததற்கு பின்னால் 4 நாட்கள் 5 நாட்கள் விடுமுறை வருகின்றது என்று சொன்னால், வேறு ஒரு பள்ளிக்கூட
பள்ளிக்கூடத்தில் போய் 4 நாட்கள் படித்து விட்டு வா என்று சொல்லுவோமா? சொல்வது கிடையாது. அதே பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் தொடர்ந்து படிக்கக்கூடிய வேறு ஏதாவது சிக்கல்கள், சிரமங்கள், சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் ஊர் மாறுகின்றோம் அல்லது நாடு மாறுகின்றோம் அல்லது ஏதாவது சூழ்நிலைகளுக்கு மாறுகின்றோமே தவிர இந்த 4 நாட்கள் 5 நாட்கள் விடுமுறைகளுக்காக வேண்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்திற்கு 4 நாட்கள் படித்து விட்டு வா என்று யாரையும் சொல்வதில்லை. ஒரு ஏஎன்ஏ ஸ்கூலிலே படித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு 4 நாட்கள் விடுமுறை வருகின்றது. அவரை 5 நாட்கள் லோவால ஸ்கூலுக்கு போயின்றோ அல்லது மதுரை இந்தியா ஸ்கூலுக்கு போயின்றோ அல்லது ஓஎம்டி ஸ்கூலுக்கு போயின்றோ யாரும் சொல்வதில்லை. அந்த சூழ்நிலைகளை நாம் மாற்றி சொல்வதில்லை. எக்காரணத்தை கொண்டும் நாம் உலக கல்விக்காக வேண்டி எந்த இடத்தில் சேர்த்தோமோ அதே வகுப்பு முடிகின்றவரை தொடர்ந்து அதே பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்க வைக்கின்றோமே அதை போன்றுதான் மற்ற மதரசாக்களையும் நாம் ஒருபோதும் மாற்றக்கூடாது. குழந்தைகளும் அதிலே, மாணவ கண்மணிகளும் அதிலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் அப்படி மாற்றுகின்ற பொழுது அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பாடத்தை ஓதுகின்றார்களோ அதற்கு மாற்றமான பாடங்களை வேறு இடங்களில் செல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லலாம், நான் இந்த பாடம் ஓதவில்லை, வேறு பாடம் ஓதினேன் என்றும் அல்லது ஏதாவது பொய் சொல்லி ஓதாத பாடத்தில் ஓதுகின்ற சூழ்நிலைகள் துனியாவில் இந்த உலகத்தில் அப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் இருக்கின்றதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவர்களை உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே வந்துவிடுகின்றது. ஆக பெற்றோர்களாக இருக்கின்ற நாமும் ஓதுகின்ற மாணவ கண்மைகளாகிய நீங்களும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் பள்ளியையோ அல்லது ஆசிரியர்களையோ நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த இடத்தில் நாம் எங்கே சேருகின்றோமோ அதே இடத்தில் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது, கற்கின்ற பொழுது அந்த கற்கும் திறன் நமக்கு மேம்படுகின்றது. அந்த கற்கும் திறனை மேம்படுத்துகின்ற பொறுப்பை ஆசிரியர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அதில் நாம் நிறைவான ஒரு தன்மைகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் முதன்மையாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு துனியாவிலே கொள்கை வேறுபாடுகள் ஏராளமாக இந்த உலகத்திலே வந்துவிட்டது. நான் சொல்வதுதான் உண்மை, அவர் சொல்வதுதான் உண்மை, அல்லது நாங்கள் சொல்வதுதான் உண்மை, அவர் சொல்வதெல்லாம் பொய், அங்கே நீங்கள் சேர்க்க வேண்டாம், இங்கே நீங்கள் சேருங்கள் என்று இன்றைக்கு குழந்தைகளை பந்தாடுகின்ற ஒரு சூழ்நிலைகள், கொள்கை கருத்து வேறுபாடுகள் இந்த பூமியில் அதிகமாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளை அப்படி மதரசாக்களை நீங்கள் சேர்க்கின்ற பொழுது நமக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுத்தார்களோ, நமக்கு என்ன ஒழுக்கம் போதித்து கொடுத்தார்களோ அதே கல்வி, அதே ஒழுக்கம், அதே கண்ணியம் இங்கே போதிக்கப்படுகின்றதா என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய உள்ளத்திலிருந்து தீனுடைய கண்ணியம் உயர்த்தி விட வேண்டும் என்று ஆங்காங்கே பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெரியோர்களை மதிக்கக்கூடாது, துஆவிற்கு ஆமீன் சொல்லக்கூடாது, துஆ ஓதுகின்ற பொழுது கைகளை உயர்த்தக்கூடாது, தொழுகையில் இல்லாத சேட்டைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும், தொழுகையில் அந்த ஆடையுடைய கண்ணியத்தை பேண தேவையில்லை, வாங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த ஆடைகளை அணிய தேவையில்லை என்று மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை உள்ளத்திலிருந்து உயர்த்துகின்ற கொள்கை கருத்து வேறுபாடுகள் பூமியில் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு எப்படி கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ, நாம் எப்படி கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் தீனுடைய ஆரம்ப கல்விகளை கற்றோமோ அதை போன்றுதான் நம்முடைய வாரிசுகளையும் நாம் அவர்களை வாழ்த்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அவைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். மூன்றாவது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது மிக மிக எளிமையான ஒரு காரியம். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது மிக எளிமையான ஒரு காரியம். மிக மிக இலகுவாக இந்த உலகத்தில் நாம் அதை நாம் கற்றுவிடலாம். அதற்குண்டான யதார்த்தமான பல வழிவகைகளை துனியாவில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி என்ற குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குர்ஆனை நாம் ஓதுவதற்கும் நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கும் மிகவும் இலகுவாக உங்களுக்கு நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம் என்று 54வது அத்தியாயத்தில் ஒரு 4 தடவை திரும்ப திரும்ப இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, இந்த குர்ஆனை ஓதுவதற்கு உங்களுக்கு இலகுவாக நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம் என்று அந்த 4 இடங்களில் மீண்டும் மீண்டும் அந்த ஆயத்தை அல்லாஹ் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் கற்பதற்கு எந்த விதமான வயது வரம்பும் கிடையாது.
குர்ஆனை கற்பதற்கு எந்த விதமான வயது வரவும் கிடையாது. ஒரு வயதில் கற்க முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த வயதில் கற்றுக்கொள்ளலாம். வயது முதிர்ந்து விட்டது, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று வெட்கப்பட்டு இருந்து விடக்கூடாது. இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் குர்ஆன் கற்பதற்குண்டான வழிகள் மிகவும் இலகுவாக நமக்கு நம்முடைய கைகளிலே தரப்பட்டிருக்கின்றது. அவைகளை மிக சரியாக இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மிகவும் இலகுவாக நாம் குர்ஆனை கற்றுவிடலாம். குர்ஆன் ஷரீஃபினுடைய கற்பதற்குண்டான அந்த வழிமுறைகளில் ஒரு 11 பாடங்கள் மிக இலகுவாக நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃபை நாம் மிகவும் இலகுவாக நாம் கற்றுவிடலாம். ஜபர் பாடம், ஜேர் பாடம், பேஷ் பாடம், தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், கடா ஜபர், கடா ஜேர், கடா பேஷ், அதற்கு பின்னால் சுக்குன் சத்து வந்து இந்த 12 பாடங்கள் மிக இலகுவாக நாம் கற்றுவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த பாடங்களுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு பாடம் வராது. நீங்கள் ஒரு எழுத்தை பார்த்தால் ஒன்று ஜபராக இருக்கும், அல்லது ஜேராக இருக்கும், அல்லது பேஷாக இருக்கும், அல்லது தோசவர், தோசேர், தோபேஷ், அல்லது கடாசவர், கடாசேர், கடாபேஷ், அல்லது ஒரு சுக்குன், ஒரு மத்து, ஒரு சத்து. இதை தவிர்த்து நீங்கள் வேறு பாடத்தை குர்ஆனில் பார்க்க முடியாது. அரபி எழுத்துக்களுடைய அந்த 29 எழுத்துக்கள் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து நீங்கள் என்று எடுத்து வைத்து குர்ஆனை நாம் ஓதியாக வேண்டும், கற்றே ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குர்ஆன் ஓதுவோராக நாம் சேர வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நீயத்தோடு ஒரு எழுத்து நீங்கள் எடுத்து இந்த 11 பாடத்தோடு நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து என்று வைத்தால் கூட ஒரு மாதத்தில் மிக இலகுவாக இந்த உலகத்தில் துனியாவில் குர்ஆனை நாம் ஓத கற்றுவிடலாம். அல்லாஹ் நமக்கு மிக இலகுவாக அந்த வழிகளை தந்திருக்கின்றார். ஆனால் நேரங்கள், காலங்கள், சூழ்நிலைகளை தீனுடைய அந்த விஷயங்களில் மிகவும் நாம் பின்தங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி அந்த வழிகளை காட்டி கொடுத்தார்கள். அந்த கண்ணியம், அந்த பாடத்தினுடைய தன்மை, அந்த பெற்றோர்களை மதிக்கின்ற அந்த தன்மை, ஆசிரியர்களை மதிக்கின்ற அந்த தன்மை, மஜ்லிஸில் நாம் ஒவ்வொரு மஜ்லிஸ்களிலும் பேண வேண்டிய அந்த ஒழுக்கங்கள், அவைகளெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டதன் காரணத்தினால் இன்றைக்கு நாம் சிறந்து விளங்குகின்றோம். நம்முடைய வாரிசுகளை அப்படி சிறந்து விளங்க வேண்டுமையானால் அதே அடிப்படையில் நம்முடைய வாரிசுகளை நாம் வளர்க்க வேண்டிய, வார்த்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. மிக இலகுவாக குர்ஆனை ஓதிவிடலாம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த ஆயாத்துகள், வசனங்களை ஓதி நாம் இன்பம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால், அதை நாம் ஓதி அதில் ஒரு இன்பத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் வேறு எதுவுமே நமக்கு துனியாவில் நாட்டம் இருக்காது. அவ்வளவு இன்பமாக குர்ஆனினுடைய ஆயாத்துகளை, வசனங்களை ஓதுவதில் அல்லாஹ் நமக்கு சிறந்த ஒரு நன்மைகளை தருகின்றார். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. நீங்கள் குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் காது தாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். வாய் பொத்தி மௌனமாக இருந்து குர்ஆனை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தானும் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு யார் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள் நமக்கு உரைத்து சொல்லுகின்றனர். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் சென்று சேருகின்ற பொழுது குர்ஆன் ஓதாதவர்களாக நான் இருக்க கூடாது. குர்ஆனை ஓத தெரிந்தவனாக, குர்ஆனுடைய விஷயங்களை அறிந்தவனாக, புரிந்தவனாக நான் அல்லாஹ்வை சேர வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் உள்ளத்தில் முதலாக வர வேண்டும். அந்த ஆர்வம் உள்ளத்தில் முதலாக வர வேண்டும். நானும் அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய வாரிசும் அப்படி இருக்கக்கூடாது என்கின்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் நமக்கு முதலில் மேலோங்கி இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நமக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். குர்ஆன் ஓதுகின்ற அந்த வழிகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதனுடைய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த வழியை காட்டிய நன்மை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நம்முடைய குழந்தைகளும் குர்ஆனை ஓதுகின்ற அந்த உயர்ந்த ஒரு வாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றனர். குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த எழுத்தினுடைய முறைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு அச்சரத்தோடு ஒவ்வொரு உச்சரிப்போடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவைகள் ஒவ்வொரு பாடங்களை நாம் தாண்டி தாண்டி வருகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் அதிலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அதிலே ஒரு இன்பம் ஏற்படும். அல்ஹம்து என்கிற அந்த வார்த்தையில் இதை எப்படி சொல்ல வேண்டும், இதை எப்படி சொல்லுகின்ற முறை வருகின்றது என்று அந்த ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால்
அந்த சூரா முழுவதும் நம்மையும் அறியாமல் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு மேலோங்கி விடுகின்றது. அதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அந்த ஆர்வத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த அரபி எழுத்துக்களுடைய அந்த உச்சரிப்புகள், அதில் சேர்க்க வேண்டிய அந்த முறைகள், எப்படி சேர்த்து எழுதுகின்றது, எழுத வேண்டிய அந்த முறைகள், இவைகளையெல்லாம் குர்ஆனில் உலகம் மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாக தான் நமக்கு தந்திருக்கின்றார். குர்ஆனினுடைய அரபி எழுத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அலிஃப் என்னும், பே என்னும், தே என்னும் வருகின்றதே, அந்த எழுத்தினுடைய முறைகள் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மிகவும் அலாதியானதாக தான் ஆக்கி வைத்திருக்கின்றார். அலிஃபிற்கு பின்னால் எந்த எழுத்தும் சேர்ந்து வராது. குர்ஆன் ஓதியவர்களுக்கு புரியும். அலிஃபிற்கு பின்னால் எந்த எழுத்தும் சேர்ந்து வராது. அலிஃப் மீம் சபர் அம் என்று சொல்லுகின்ற பொழுது அலிஃப் தனியாக, மீம் தனியாக வரும். இது கூட கூர்ந்து கவனித்து அந்த பாடத்தை உச்சரிப்போடு நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு இதில் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வை தந்திருக்கின்றான், ஒரு சிந்தனை திறனை அல்லாஹ் தூண்டுகின்றான் என்று ஓதுகின்ற அந்த மாணவர்களுக்கு புரியும். ஆனால் அலிஃபிற்கு முன்னால் எழுத்து சேர்ந்து வரும். மீம் அலிஃப் சபருமா, அங்கே மீமும் அலிஃபும் சேர்ந்து வரும். ஆனால் அதே நேரத்தில் அலிஃபிற்கு பின்னால் மீம் எழுதுகின்ற பொழுது அலிஃப் தனியாக வரும், மீம் தனியாக வரும். அரபியினுடைய அந்த 29 எழுத்துக்களில் அந்த எழுத்து அலிஃபிற்கு பின்னால் சேராததை போன்று ஒரு 7-8 எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றது. அலிஃப் என்றும், தால், தால் என்றும், ரே என்றும், ஜே என்றும், வாவ் என்றும், இந்த 5 எழுத்துக்கள், 6 எழுத்துக்கள், அதற்கு பின்னால் எந்த எழுத்துக்களும் சேர்ந்து வராது. வாவுக்கு முன்னால் சேர்க்கலாம், லாம் வாவ் சபர் லவ் என்று சேர்க்கலாம். ஆனால் வாவ் லாம் சபர் வல் என்று நீங்கள் எழுதுகின்ற பொழுது வாவு தனியாக, லாம் தனியாக. சற்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அரபியினுடைய அந்த எழுத்தினுடைய முறைகள் இருக்கின்றதே, அல்லாஹ் நமக்கு சிறந்த ஒரு பாக்கியமாக தந்திருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நீங்கள் எழுதி அந்த எழுத்தினுடைய தன்மைகளை நீங்கள் விளங்கி அதை சொல்ல வேண்டிய முறைப்படி நீங்கள் சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் இந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் விளங்கிவிட்டால் இந்த வார்த்தைக்குள்ளால் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை வைத்திருக்கின்றானே என்று அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும், வார்த்தைகளையும், அதனுடைய அர்த்தங்களையும் விளங்குகின்ற ஆர்வத்தை அல்லாஹ் தருகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அர் ரஹ்மான், அர் ரஹீம். இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நாளை வறுமையினால் ஆகிரத்தில் நல்லவர்களுக்கும் அருள்வாளிக்கக்கூடிய ரப்பு என்று நாம் சொல்லுகின்றோமே, அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாக என்று நாம் சொல்லுகின்றோமே. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த எழுத்தினுடைய முறைகளை மிக சரியாக விளங்கி நாம் முதலாக அதை சொல்லி அதற்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த வார்த்தைகளை, அதனுடைய அர்த்தங்களை விளங்குகின்ற ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு தூண்டுகின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சாதாரணமாக சொல்லுகின்றோம். இந்த வார்த்தைக்குள்ளால், இந்த ஆயத்திற்குள்ளால் விரிவுரையாளர்கள் ஏராளமான கிதாபுகளை எழுதியிருக்கின்றார்கள். ஏராளமான கிதாபுகள் எழுதுகின்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு தஃசீர்களையும் புரட்டுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த ஒரு ஆயத்திற்கு மாத்திரம் ஏறக்குறைய ஒவ்வொரு தஃசீர்களிலும் 40 பக்கங்கள், 50 பக்கங்கள் எழுதுவார். அலிஃப் லாம் மீம் என்று நாம் சொல்லுகின்றோமே, அலிஃப் லாம் மீம் என்று 3 எழுத்து சொல்லுகின்றோம். அந்த 3 எழுத்துக்குள்ளால் விரிவுரையாளர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுவார். ஒரு 17 பக்கங்கள், 15 பக்கங்கள் எழுதுவார்கள். அலிஃப் என்கின்ற அந்த வார்த்தை, அந்த எழுத்து என்ன சொல்லுகின்றது, லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்லுகின்றது, மீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்று அலிஃபுன் என்று சொல்லக்கூடிய, அலிஃப் லாம் மீம் என்று சொல்லுகின்ற அந்த 3 எழுத்திற்கு ஏராளமான விஷயங்களை விரிவுரையாளர்கள் விளக்கி காட்டுவார். குர்ஆனினுடைய ஆயத்துகளை மிக சரளமாக ஓதுவது என்பது மிக இலகுவான ஒரு காரியம். அந்த ஆயத்தினுடைய அர்த்தங்களை நாம் அறிவது என்பது மிக இலகுவான ஒரு காரியம். அந்த இலகுவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த காலங்களில் நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாரிசுகளுக்கும் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சும்மா நாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. நாங்கள் ஓதிய காலம் என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு காலம் தெரியுமா, அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தது நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமானதல்ல. அதையும் தாண்டி அந்த வாழ்க்கையினுடைய படித்தரங்களை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் எப்படி வார்த்து கொடுக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஓதுகின்ற பொழுதெல்லாம் இதற்கு முன்னால் இங்கே இமாமாக இருந்தவர்கள் முத்துக்கள் வரசி ஹனீஃபா ஹஸரத் மிஸ்பாஹி அவர்கள் எங்களுக்கு ஓதி கொடுத்த அந்த பாடங்கள்
இன்னும் ஆணித்தரமாக நெஞ்சிலே பதிந்ததன் காரணத்தினால் இவ்வளவு அழகாக உங்களுக்கு நான் பேசக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். 7 உஸ்தாதுகள், இமாம்களுக்கு யாருக்கும் அதிலே சம்பந்தம் இருக்காது. 5 வருடம் பெரிய பள்ளியிலே 7 பாடங்கள் நடக்கும், 7 உஸ்தாதுகள் இருப்பார்கள். அலிஃபே பேஸ் அதுக்கு மட்டும் தனி ஒரு உஸ்தாது, அங்கே 50-60 மாணவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்னால் ஜபர்சேல் பாடத்திற்கு ஒரு மாணவர்கள் இருப்பார்கள். அதற்கு பின்னால் சுக்குல் பாடம் சத்து பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் இருப்பார்கள். அதற்கு பின்னால் குர்ஆன் முடித்ததற்கு பின்னால் மௌலூது ஷரீஃப், அதற்கு பின்னால் சிந்து சுபியான், அதற்கு பின்னால் மார்க்கத்தினுடைய ஒழுக்க நெறிமுறைகளை பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கின்ற மாணவர்களுடைய மனதை பக்குவப்படுத்துகின்ற பண்படுத்துகின்ற ஒரு ஆசிரியர் இருப்பார். இப்படி 7 ஆசிரியர்கள் அதிகாலை முதல் கொண்டு பள்ளிக்கூடத்தினுடைய பாடம் துவங்குகின்ற பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கும். மிகவும் சரியாக எனக்கு தெரிந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே பள்ளியிலே அமர்ந்து நாங்கள் ஓதி ஒரு வாக்கியம் எங்களுக்கு இருந்தது. நாம் எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், காலத்தினுடைய சூழ்நிலைகளில் கோலங்களில் மாணவர்களுடைய உள்ளங்களில் கண்ணியம் இல்லை, பெற்றோர்களை மதிக்க வேண்டிய அந்த கண்ணியம் இல்லை, மஜ்லிஸினுடைய ஒழுக்கம் இல்லை, எந்த மஜ்லிஸில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த கண்ணியம் அவர்களுக்கு இல்லை. இவைகளெல்லாம் இன்னும் காலம் கடந்து செல்லுகின்ற பொழுது அவைகளெல்லாம் ஒரு கண்காட்சியாக இந்த உலகத்தில் மாறிவிடுமோ, அதுவெல்லாம் ஒரு கண்காட்சியாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகின்ற சூழ்நிலைகள் வந்து விடுமோ என்கின்ற அந்த அளவிற்குத்தான் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது, போய்கொண்டிருக்கின்றது. அப்படி போய்விடக் கூடாது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒரு பாக்கியமாக தந்திருக்கின்றார். நாளைக்கு நாம் இவர்களை எப்படி நாம் பார்த்திருக்கின்றோமோ அதே அடிப்படையில் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றார். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது, ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, என்னை சிறு வயதில் இளம் வயதில் என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என்னை பாதுகாத்தார்களோ அன்பு செலுத்தினார்களோ அதை போன்று என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ துஆ செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய குழந்தைகள் துஆ செய்ய வேண்டுமேயானால் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துஆ செய்வார். அந்த பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்கின்ற அந்த ஒரு முறை வாழையடி வாழையாக இந்த உலகத்தில் நமக்கு வர வேண்டுமேயானால் அதற்கு மக்தப் மதரசாக்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். மக்தப் மதரசாக்களில் ஓதிய பெரும்பெரும் நிதி அமைச்சர்கள் உண்டு, பெரும்பெரும் கல்வி அமைச்சர்கள் உண்டு, பெரும்பெரும் மன்னர்கள் இந்த உலகத்தில் உண்டு. மக்தப் மதரசாவில் ஆசிரியர்களுக்கு முன்னால் வண்டியிட்டு அந்த அலிஃபே பாடத்தை மிக சரியாக இந்த உலகத்தில் துவங்கி அந்த அச்சரங்களை மிக சரியாக இந்த உலகத்தில் உச்சரித்து வாழ்ந்ததன் காரணத்தினால் துனியாவில் ஆளக்கூடிய மன்னர்களாக சில நபர்களை எல்லாம் ஆக்கினார். அதற்கெல்லாம் வரலாறுகள் மிக ஏராளமாக இந்த துனியாவில் உண்டு. அந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் அவைகளுடைய சூழ்நிலைகள் கொள்கைகளால் கருத்து வேறுபாடுகளால் அவைகள் மாணவர்களுக்கு மத்தியிலே சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இடங்களை நாம் சேர்த்து விடாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை, தீனுடைய கண்ணியத்தை எந்த இடத்தில் சொல்லித் தருகின்றார்களோ அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் வளர்த்து குர்ஆனினுடைய ஆயாத்துகளை வசனங்களை அவர்கள் ஓதுகின்ற சிந்திக்கின்ற வாழ்க்கையில் கடைபிடித்து வாழுகின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நோக்கத்தினுடைய செய்தியாக உங்களுக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய குழந்தை செல்வங்களை தீனுடைய அடிப்படை விஷயங்களை கற்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த வாக்கியத்தை ஈருலகிலும் பெற்றுக்கொண்ட நற்பாக்கியவான்களாக நம்முடைய வாரிசுகளை அல்லாஹ் ஆக்கி வைத்தல் புரிவானாக. நாளை வறுமை நாள் ஆக்கிரத்தில் அல்லாஹ்வுடைய நாமம் நம்முடைய வாரிசுகளும் சென்று சந்திக்கின்ற பொழுது குர்ஆன் முழுவதையும் ஓத தெரிந்தவர்களாக, வாசிக்க தெரிந்தவர்களாக, அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை புரிந்தவர்களாக, வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தவர்களாக, நன்மக்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு முடிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையான ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.